நல்ல கதையை தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா வந்து இந்த விஷயத்த ஆட் பண்ணாலும் அந்த படமே வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. எந்த படத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன்னா, சித்தார்த் அவர்கள் நடிச்ச அருவம் படத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இந்த படத்துல வந்து பேயோட கான்செப்ட் வைக்கணுன்றது எந்த விதமான அவசியமும் கிடையாது. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு ஃபுட் சேஃப்டி சம்பந்தமான ஒரு படம் தான், சரிங்களா? அதாவது ஃபுட் சேஃப்டினா எப்படி இருக்கணும், ஃபுட்டு எந்த தரத்துல இருக்கணும், அது எந்தெந்த இடத்துல என்னென்ன பிரச்சனை நடக்குது, ஃபுட்ல வந்து என்னென்ன கலப்படம் நடக்குதுன்றத சூப்பரா போட்டு காமிச்ச படம் தான் அருவம். ஆனா வந்துட்டு இந்த இப்ப நான் சொன்னல ஒரு விஷயம், இது வந்து பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக்ல தான் வரும். ஓகேங்களா? இப்போ படம் வந்து பாத்தீங்கன்னா 2 hours படம் தான். வெறும் அந்த ஹாஃப் அன் ஹவர் இல்ல ஒரு 25 minutes இந்த சீனே வரும். பாக்கி இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் பேயை காட்டுறேன் அதை காட்டுறேன்னு சொல்லி சொதப்பி வச்சிருப்பாங்க. என்னை கேட்டா பேயோட கான்செப்ட் வந்து இதுல கொண்டு வந்திருக்கே வேணாம். இது சூப்பரான ஒரு கதை நீங்க சூஸ் பண்ணது. ஃபுட்டு பத்தி அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. எந்த அளவுக்கு கலப்படம் நடக்குன்றது நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. ஸோ இதை மட்டும் நீங்க அப்படியே வச்சு ஒரு படமா எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பெரிய லெவலுக்கு பேசப்பட்டிருக்கும். படமும் நல்லா ஹிட் ஆயிருக்கும். தேவையில்லாம இந்த பேய் கான்செப்ட் கொண்டு வந்தனால படமும் சரியா எடுபடாம ஒரு மக்களுக்கும் சரியான ஒரு அவேர்னஸும் போய் சேராம படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. இன்னொன்னு பர்டிகுலரா வந்து அந்த பிளாஷ்பேக் சீன் தான் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க யூடியூப்ல பார்த்தாலே தெரியும். அந்த சீனை வந்துட்டு எல்லாருமே கீழே சொல்லியிருப்பாங்க, படம் மொக்க தான், ஆனா இந்த சீனுக்கு நான் வந்து ரொம்ப பர்சனலான ஒரு ஃபேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு நல்லா வந்திருக்க வேண்டிய படம் பேயோட கான்செப்டை உள்ள கொண்டு வந்தாலும் ஃபிளாப் ஆயிடுச்சு.